பகல்காம் தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆக போகுது. ஆனா நம்முடைய எல்லை பகுதியில இன்னும் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட பதட்டம் குறையவில்லை. ஏன்னா எப்ப வேணாலும் இந்தியா அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தயார் நிலையில இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி துப்பாக்கி சூட நடத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்தியா நாங்களும் கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு வகை துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்காங்க. இதனால எல்லையில ஒரு மிகப்பெரிய பதட்டம் காணப்படுது. இதனால பாகிஸ்தானுடைய நிறைய ஆர்மி வீரர்கள் எனக்கு வேலையே வேணாம், எப்படியாவது பாகிஸ்தான் அடிச்சா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், எனக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியா பார்க்கப்படுகிறது. உண்மையாவே அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 25லிருந்து 30 நியூஸ் சேனல் எல்லாத்தையுமே யூடியூப்ல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவை தப்பான விஷயத்தை தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு இருக்க காரணத்தினால இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்ஐஏ அந்த தாக்குதல் மூலமா அந்த மொபைல் போன்ல நிறைய டேட்டா கிடைச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இதை தாக்குதல் நடத்தினீங்க எல்லாருமே நிறைய தேவையில்லாத இல்லீகல் சைனீஸ் உடைய ஆப்பையும் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய சேட்டலைட் போனையும் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் அபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டையும் ஏறி வச்சா கூட இந்தியாவை தொட்டு கூட பார்க்க முடியாது பாகிஸ்தான். ஏன் அப்படின்னா இந்தியா ஆர்மியில கிட்டத்தட்ட 2வது முக்கியமான மிகப்பெரிய பவரோட இந்தியன் ஆர்மி இருக்கு. ஆனா பாகிஸ்தான் 7வது இடத்துல தான் அவங்களுடைய ஆர்மியே இருக்கு. அதுக்கு காரணம் அப்படின்னா இந்தியாவினுடைய மிலிட்டரி ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேல மிலிட்டரி வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பாதி அளவு கூட கிடையாது, கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேல அளவுக்கு தான் அவங்களுடைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதனால அவங்க எளிதா அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு அவர்கள் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய ஏர்கிராஃப்ட் கூட அவங்கள விட நம்ம பெட்டரா தான் இருக்கோம். ஏன்னா இந்தியாவினுடைய ஏர்கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தா 513 இருக்கு. ஆனா பாகிஸ்தானோடது ஜஸ்ட் ஒரு 228 மட்டும் தான் இருக்கு. இந்தியா வருஷம் ஒதுக்குற பட்ஜெட் அப்படின்னு பார்த்தா டிஃபென்ஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் ஜஸ்ட் ஒரு 2 லட்சம் கோடி மட்டும் தான் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தில் இப்ப நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தான்ல நிறைய மக்கள் இப்ப சாப்பிடறதுக்கு வழி இல்லாம பட்னியா கிடக்கிற மோசமான நிலைமை தான் அங்க போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்தியா ரீசன்ட் டைம்ல சிந்து நதி நான் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால அங்க விவசாயத்துல நிறைய அடியா இருக்குது. அது மட்டும் கிடையாது, தண்ணி வராத காரணத்தினால அங்க பாகிஸ்தான்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டா நமக்கு காட்டுது. பாகிஸ்தானுடைய ராணுவத்துல இன்னொரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. ஆக்சுவலா பாகிஸ்தான்ல சாரசாரியா எல்லா ராணுவ வீரர்களும் எங்களுக்கு வேலையே வேண்டாம், நாங்க ராஜினாமா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரசாரியா கிளம்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 வீரர்களுக்கு மேல மிலிட்டரி வீரர்கள் எல்லாரும் ராஜினாமா பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய சீனியர் ஆபீசர் அவங்க ஒரு 500 to 600 பேர் எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு எங்களுக்கு இந்த வேலையே வேணாம், நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா எங்களுடைய உயிர் போயிடும், கண்டிப்பா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதுவும் பர்டிகுலரா மேற்கு எல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தானுடைய எல்லையில ரொம்ப முக்கியமான பகுதி. இங்க கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட முக்கியமான ராணுவ வீரர்கள் எல்லாருமே ராஜினாமா பண்றாங்க. அதே மாதிரி அதிகாரிகள் கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல எல்லாரும் ராஜினாமா பண்றாங்க. பாகிஸ்தானுடைய இன்னொரு முக்கியமான பகுதினா வடக்கு கட்டளை பகுதி. ஆக்சுவலா இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100 அதிகாரிகளுக்கு மேல எல்லாரும் எனக்கு வேலையே வேணாம்னு சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 ராணுவ வீரர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் பல பகுதிகளில் தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு போறது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. அதுவும் பர்டிகுலரா யாருன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் மூனிருக்கு தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் உண்டாயிருக்கு. ஆக்சுவலா அவர் நம்ம இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவை பத்தி நிறைய நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். ஆக்சுவலா இப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா 1952ல பாகிஸ்தான்ல ஒரு முக்கியமான சட்டம் போட்டோம். அதாவது யாரெல்லாம் தேவையில்லாம ராஜினாமா பண்றீங்க, உள்ள வேலையை விட்டு போறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சரியான தண்டனை நாங்க கொடுப்போம். இந்த சட்டத்தின் மூலமா நாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இது பாகிஸ்தானுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல இருக்கும். போர் வர சமயத்துல இருக்குது, நீங்க ராஜினாமா பண்ணி போனீங்கன்னா வருங்காலத்துல பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான நிலைமை தான் பாகிஸ்தானுடைய மிலிட்டரியில போயிட்டு இருக்கு. இது இந்தியா அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்ம முன்னாடி போறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பாகிஸ்தான்ல நிறைய நியூஸ் சேனல் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவை பத்தி சரியான விஷயத்த சொல்லாம தவறான விஷயத்த இந்தியாவுல இந்திய மக்களுக்கு ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனல் எல்லாமே பாகிஸ்தானுடைய நியூஸ் சேனல் எல்லாத்தையுமே வந்து டோட்டலா பேன் பண்ற அப்படின்னு சொல்லி 25 யூடியூப் சேனலை டோட்டலா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஜியோ நியூஸ், ரஃப்டான், பிஓஐ நியூஸ், ஆர்ஐ நியூஸ், சமா டிவி, சுனோ நியூஸ், இந்த மாதிரி நிறைய முக்கியமான சேனல்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையில் என்ஐஏ ஏஜென்சி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதில் என்ன சொல்றாங்கன்னா, என்ஐஏ வந்து ஒரு முக்கியமான போனை பறிமுதல் செஞ்சு செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங்கான டேட்டா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த போன் வந்து நம்முடைய இந்தியா சேட்டலைட் போனே கிடையாது. அது வந்து சைனாவினுடைய சேட்டலைட் மூலமா இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான போன். இதை வந்து யாருனாலே வந்து ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா 2020 இருந்து இந்தியாவில் எந்த ஒரு சைனாவினுடைய மொபைல் போனும் மேக்சிமம் யூஸ் பண்றதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, சைனாவினுடைய எந்த ஆப்பையும் இங்க யூஸ் பண்றது கிடையாது. ஆக்சுவலா இந்த என்ஐஏ ஏஜென்சி அந்த மொபைல்ல சைனீஸ்னுடைய நிறைய மொபைல் ஆப் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இது எதுவுமே வந்து ஹேக் பண்ண முடியாது, ரொம்ப ஹை டெக்னாலஜியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆக்சுவலா இதன் மூலமா ஒருவேளை வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம் ஒருத்தங்கள இருந்து இன்னொருத்தங்களுக்கு அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இதுதான் இந்தியாவுக்கு இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. இந்தியா இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு எப்படி அடுத்த ஸ்டெப் போக போறாங்க அப்படிங்கிறத நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.